நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்து திருவாளன் வாசமலர்மென் கழல்விடங்க வந்த பிறப்பை வணங்கு தூக்கு சீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் பாக்கிய பயனாம் பொதிக்குன்றைவால் செக்கடாரடி சென்னியிருக்கும் எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழி மன்ற நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் அல்லையங்கோதை உடனமர் ஆரூர் பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலே வணங்கி அருந்தரும் பாகம்பிரியர் உடனமர் தியாகேச பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலே வணங்கி வரவேனாச்சியார் உடனவர் நம்பி ஆரூருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலே வணங்கி இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் மனம் மொழி மைகளாலே வணங்கி அமைகின்று இந்த நல்ல நாளிலே பெருமானுடைய திருவருட்கருணையினாலே மழை காரணமாக இருந்தாலும் கூட நம்முடைய நம்பிகளுடைய தடுத்தாட்கொண்ட புராணத்தை சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. தடுத்தாட்கொண்ட புராணம் நம்பிகள் இப்போ நம்ம புராணத்தில் அங்கே கவுந்தபாணியில் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் திருவாரூர் வந்திருக்கிறார் நம்பிகள். திருச்சிற்றம்பலம் அன்புள்ள நீலகண்டனி அம்மையினுடைய பெரிய புராண வகுப்பினுடைய 2ஆம் ஆண்டு துவக்கலாக ஐயாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. 2ஆம் ஆண்டு துவக்கலாம் 2ஆம் ஆண்டு முதல் முடிஞ்சிருக்குங்க. ஐயா சொன்ன மாதிரி 2ஆம் ஆண்டு துவக்க விழா தடுத்தாட்கொண்ட புராணம் நமக்கு இப்போ திருவாரூரில் இருக்கிற நம்ம புராணத்தில் இல்லைங்களா, அது கொஞ்சம் அப்படியே எப்படி நம்ம தடுத்தாட்கொண்ட புராணம் வந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம சிந்திச்சுக்கலாம். நம்பிகளுடைய வரலாறு அப்படின்னா இந்த மடத்தில் நம்ம சிந்திக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. அப்படிங்களா? உண்மையிலேயே அவர் சரியா தான் சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரியல, பிராண ஆரம்பிச்ச ஒரு வருஷம் எனக்கு தெரியல. அப்படிங்களா? பாருங்க, இதெல்லாம் நம்ம இன்னும் ஏற்பாடு பண்ணி எல்லாம் செய்யல. திருவருளால அப்படி அமைஞ்சிருக்கு. 2ஆவது ஆண்டு ஆரம்பம். அதுவும் பாருங்க, அரண்மனை அறக்கட்டளைகளுடைய அந்த திருவாரூர் திருமணத்துல நம்ம அதை ஆரம்பிக்கிறோம். அதுதான் இறைவனுடைய திருவருள் கருணை இல்லைங்களா. நமக்கு திருவாரூர் தான் எல்லாமே. நம்ம முதல் நூல் கொடுத்தது திருவாரூர். பெரிய புராணம் நமக்கு எப்படி வந்தது அப்படின்னா, பெரிய புராணத்துக்கு முதல் நூல் திருத்தொண்ட தொகை, வகை நூல் திருத்தொண்டர் திரு அந்தாதி, விரை நூல் பெரிய புராணம். எல்லாத்துக்கும் தெரியும் திருத்தொண்ட புராணம். அதுல முதல் நூல் கிடைச்சது நமக்கு திருவாரூர் தான். சைவத்தினுடைய 2 ராஜதானி சொல்லுவாங்க, ஒன்று திருவாரூர், இன்னொன்று தில்லையம்பலம். அதுல திருவாரூரை வந்து நம்ம எப்பொழுதும் நம்ம அடியார்கள் அப்படின்னா ஆரூர் பெருமான் தான் நமக்கு எல்லாம். ஆஃப் பண்ணிருந்தது, யார கீழே குமாரை ஆஃப் பண்ணிருந்தாரு இல்லையா? அவரு ஸ்பீக்கரை போட்டு நீங்க மைக் வச்சிருக்காரு இல்லையா? ஆமா, அது அப்படியே ப்ளூடூத் கனெக்ட் ஆகணும்னு பாக்குறாரு. நீ அதுக்கு போட்டு அப்படிங்களா? செக் பண்ணிட்டு இருப்பாரு. சரி, அதனால திருவாரூர் தான் நமக்கு முதல் நூல் கொடுத்த ஒரு பெருமை. பெரிய புராணத்தினுடைய நாயகன் யாருன்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் தான் இல்லைங்களா. சுந்தரமூர்த்தி சாமிகள் தான் சரீரத்தினுடைய நாயகனாக வைத்து நம்முடைய சிவக்குணி ஐயா போட்டிருக்கிறார். அதே மாதிரி நாயகி யாருன்னா பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார் தான். அதனால இங்க வந்து நம்ம சிந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய திருவருட் கருணை தான் இல்லைங்களா. நம்பிகளுடைய வரலாற்றை பார்த்தோம்னா முதல்ல திருமலையில தான் முதல் 5 சரிதங்கள் நம்பிகளுக்கு. திருமலை சிறப்பு, தடுத்தாட்கொண்ட புராணம், ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம், அப்புறம் களரில் தெரிவார் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமாள் நாயனார் புராணம், அதற்கு பிறகு தில்லானேஸ்வரர். இப்படி 5 சரிதங்கள் முழுமையாக சிந்திச்சா தான் நம்பிகளுடைய சரிதத்தை முழுமையாக நம்ம சிந்திச்ச மாதிரி. அவ்வளோவெல்லாம் நேரம் இருக்காது. தடுத்தாட்கொண்ட புராணத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. இப்போ நம்பிகள் இருந்தது பெருமானுக்கு அணுக்க தொண்டராக கைலாயத்தில்.
கைலாயத்தில் தான் அவர் பேர் ஆலால சுந்தரர் என்று சொல்லி பேர். அங்கே அவர் மலர் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திருமலை சிறப்பில் பார்த்தோம்னா முதல் பாட்டிலேயே கைலாயத்தினுடைய அந்த அழகை சொல்றார். பொன்னின் வெண்திரு நீரு புனைந்தன பண்ணு நீள்பணி மால்வரை பாலது தன்னையாக்கும் அறிவறியான் என்றும் மன்னிவாள் திரு கைலை மாமலை என்று சொல்லி தனக்கு ஒப்பில்லாத சிவபெருமான் மன்னி இருக்கிறது அப்படியே எப்பொழுதும் நீங்காம இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கைலாயமலை என்று சொல்லுவது. அது எப்படி இருக்குது அப்படின்னா பொன்னின் வெண்திரு நீரு புனைந்தன அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். அதாவது ஒரு பொன் குன்று, அதுல திருநீர் பூசினா எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த பனி படர்ந்த காட்சி அப்படி இருக்கு. அதை பொன்னார் மேனியன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா, அது எல்லா இடத்துக்கும் எல்லா நேரத்திலையும் கிடைக்காது, ஏதோ ஒரு நாளைக்கு தான் கிடைக்கும். சாமியினுடைய திருமேனி பொன்னிறம், அந்த பனி படர்ந்த காட்சி எப்படி இருக்குது அப்படின்னா அப்படி திருநீர் பூசப்பட்ட ஒரு அழகு கைலாயத்தில் இருக்கு. அந்த பொன்னின் வெண்திரு நீரு புனைந்தன என்று சொல்லி இறைவனுடைய அந்த கோலத்தை சொல்றாங்க, கைலாயத்தினுடைய கோலத்தை. காரைக்கால் அம்மையார் பெருமானுடைய கோலத்தை சொல்ற பொழுது ஒரு நாட்குறைவே சாமியினுடைய திருமேனியை சொல்வாங்க. அற்புத திருவந்தாதியில் சொல்றாங்க காரைக்கால் அம்மையார், காலையே போன்றிளங்கும் திருநீரு, கடும்பகலின் வேலையே போன்றிளங்கும் வெந்நீரு, மாலையும் தாங்குருவே போலும் சடைக்கற்றை, மற்றவர்க்கு வீங்கிரலே போலும் மிடர் என்று சொல்லி சிவபெருமானுடைய ஒரு காட்சியை ஒரு நாட்பொழுதுலயே சொல்லிடுறாங்க. காலையே போன்றிளங்கும் திருமேனி அப்படின்னா சாமியினுடைய திருமேனி எப்படி இருக்குதான், காலை பொழுது எப்படி இருக்கும், ஒரு மஞ்சள் குளிச்ச மாதிரி பொன்னிறத்தில் இருக்கும் பாருங்க, அது மாதிரி சிவபெருமானுடைய திருமேனி. அப்புறம் அந்த அவர் திருமேனியில நீர் பூசியிருக்காரு பாருங்க, திருநீர். எப்பொழுதும் பெருமானுடைய திருமேனி திருநீர் பூசப்பட்ட திருமேனி. அந்த திருநீருக்கு என்ன சொல்றாங்கன்னா மாலை இந்த மதியத்தினுடைய வெயில் இருக்குது பாருங்க, அது வெயில் தான் அந்த திருநீர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காலையே போன்றளங்கும் திருநீர், காலையே போன்றளங்கும் திருமேனி, கடும்பகலின் வேலையை போன்றளங்கும் வெந்நீர். சரி, உடம்புல இருக்கக்கூடிய திருநீருக்கு மதியத்தை சொன்னாங்க. அப்புறம் மாலை பொழுதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பெருமானுடைய சடைக்கற்றை இருக்குது பாருங்க, அந்த சடைக்கற்றை எப்படி இருக்கு அப்படின்னு அப்படி செவந்த கோலத்தில் இருக்கு இல்லைங்களா, அது மாலையின் தாங்குருவை போலும் சடைக்கற்றை என்று சொல்லி பெருமானுடைய சடைக்கற்றை இந்த மாலை நேரத்து சூரியன் அந்த மறையிற நேரத்தில் எப்படி இருக்குமோ அது சொல்றாங்க. அப்புறம் இந்த சாமியினுடைய கழுத்துல அந்த திருநீலகண்டம் இருக்குது பாருங்க, அதுக்கு என்ன ஓமை சொல்றாங்கன்னா மற்றவர்க்கு அப்படின்னாங்க. மற்றவர்க்குனா பெருமான் மேல நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு சாமி எப்படி இருப்பார்னா மறைபொருளா இருப்பார். அதான் அந்த வீங்கிரலே போலும் மிடரு என்று சொல்லி, அதாவது ஒரு நாட்பொழுத பெருமானோடைய ஓமையிட்டு சொன்னது காரைக்கால். அங்க சேக்கிழார் பெருமான் என்ன சொல்லார்னா ஒரு பொன்மலை குன்று, அந்த பொன் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு குன்றுல திருநீர் பூசின ஒரு காட்சி கைலாயத்தில் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றார். அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா 4 வேதங்கள், அப்புறம் எல்லா புண்ணியங்களும் திரண்ட ஒன்று சேர்ந்து வந்தா எப்படி இருக்குன்னா கைலாயத்தை போல இருக்கு. வேதங்கள் எல்லாம் தவம் செய்து புண்ணியங்கள் எல்லாம் ஒன்று திரண்டது போல இருக்கக்கூடியது கைலாயம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த கைலாயத்துல முனிவர்கள் இருக்கிறாங்க, தேவர்கள் இருக்கிறாங்க, சிவனடியார்கள் எல்லாம் அங்க தொண்டு செய்து கொண்டு இருக்கிறாங்க. தேவர்கள் எல்லாம் பெருமானை வழிபாடு செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் யாரு ஒழுங்குபடுத்துறாங்க அப்படின்னா நந்தியம் பெருமானுங்க. நந்தியம் பெருமானை பற்றி சொல்ற பொழுது அங்க என்ன சொல்றாருன்னா நெற்றியில் கண்டர் நாற்பெருந்தோலர், நீரணி மேனியர் அநேகர், பெற்றமேல் கொண்ட தம்பிரான் அடியார் பிஞகன் தன்னருள் பெறுவார், மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர் கையில் சுருகையும் பிறம்பும், கற்றைவார் சடையான் அருளினால் பெற்றார், காப்பது கைலைமால் வரைதான் என்று சொல்லி, அதாவது நந்தியம் பெருமான் வேறு விடை வேறு, நம்ம ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நம்ம நந்தியம் பெருமான் அப்படின்னா அந்த விடை அப்படிங்கிறது இறைவனை தாங்கக்கூடியது. நந்தியம் பெருமான் அப்படின்னா நந்தியம் பெருமான் கைலாயத்தை காவல் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர். கையில சுருகை வச்சிருப்பார், பிரம்பு வச்சிருப்பார். அந்த கைலாயத்தை காவல் காத்து கொண்டிருப்பதே நந்தியம் பெருமான் தான். அதனால நந்தி வேறு விடை வேறு. விடை குலம் அப்படிங்கிறது அது திருமாலே திரிபுர சம்கார காலத்துல பெருமான் பெருமானை தாங்கியது, விடையாக நின்று தாங்கியது திருமாலே தாங்குறாரு. தடமதில்கள் அவை 3 தளலறி தன்னாலில் இடமதாய் தாங்கினான் திருமால்கான் சாலடும், திருச்சாலல்ல மணிவாசக பெருமான் சொல்றார். அப்ப இடபம் வேறு, நந்தியம் பெருமான் வேறுங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நந்தியம் பெருமான் அப்படிங்கிறது கைலாயத்தை காவல் காக்கக்கூடிய ஒரு பெருமானுடைய நேரடி அருள் பெற்றவர். சிவபெருமானிடத்துல நேரடியாக உபதேசம் பெற்றவர் தான் நந்தியம் பெருமான். நந்தியம் பெருமானிடத்தில் உபதேசம் பெற்றவர்கள் தான்
4 சிவயோக முனிகள், அப்புறம் பதஞ்சலி வியாக்கரபாதர், இவங்க எல்லாருமே சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், அப்புறம் பரஞ்சோதி மாமுனிவர், அதுபோக வந்து பதஞ்சலி வியாக்கரபாதர், திருமூலர், அங்கே வந்து திருமூலர் பேர் சுந்தரனார் என்று சொல்லி இவங்க எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க கைலாயத்தில். இப்படி எல்லாரும் இருக்கிற பொழுது அப்படியே நந்தியம் பெருமான் பெரம்பும் கையுமா சாமிக்கும் அதுக்கும் அப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பார். ஏன்னா அதெல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடியது அவர் தான். அடியார் பெருமக்கள் எப்படின்னா அங்கே எப்போ வேணாலும் போகலாம் வழிபாடு செய்யறதுக்கு. ஆனால் தேவர்களுக்கு அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. அந்த கால நேரம் தாழ்த்தி அவங்க போய் வழிபாடு செய்ய முடியாது. திருமாலுக்குன்னா திருமாலுக்கு ஒரு நேரம், பிரம்மனுக்கு ஒரு நேரம், இந்திரனுக்கு ஒரு நேரம், இப்படியெல்லாம் வந்து தேவர்களுக்கு வந்து அந்தந்த காலம். அந்த காலத்துல வழிபாடு செய்யலைன்னா நந்திய பெருமான் விடமாட்டார். அந்த பெரம்படி வாங்கிறதுக்காகவே தேவர்கள் அங்க போவாங்களாம். நந்திய பெருமானுடைய பெரம்படி வாங்கினா நமக்கு முக்தி கிடைக்கும்னு தேவர்கள் எல்லாம் வரம் கிடப்பாங்க. நந்திய பெருமானுடைய அந்த பெரம்படி எப்பொழுதும் பெரம்புல சொல்லுவாங்க, தாமரை வாசம் வந்துட்டு இருக்குமா. அதே மாதிரி தாமரை வாசம் ஏன் வருது அப்படின்னா துளசி வாசம் வந்துட்டு இருக்கு அப்படிம்பாங்க. துளசி வாசம் எப்படி வருது அப்படின்னா திருமால் வந்து துளசி அணிந்து கொண்டு வருவார் இல்லைங்களா. திருமாலை வந்து அந்த பெரம்புல தள்ளி தள்ளி அந்த துளசியினுடைய வாசம் அந்த பெரம்புல வருமா. அதே மாதிரி பிரம்மன் வந்து தாமரையில் இருக்கக்கூடியவன். அந்த பிரம்மனை அடிச்சு அவர் ஒழுங்குபடுத்துறதுனால அந்த தாமரையினுடைய வாசம் அந்த பெரம்புல நந்திய பெருமானுடைய பெரம்புல வரும். இது பெரிய புராணத்தில் இல்ல, இது ஒரு ஆசிரியர் சொன்னதான் நான் சொல்றேன். பெரிய புராணத்தில் அதெல்லாம் இல்லை. ஆமா, ஆனா அவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடியது யாரு செய்யறாங்கன்னா நந்திய பெருமான் தான் செய்யறார். அதுபோக சிறு குறு பூதங்கள், அப்புறம் முனிவர்கள், இப்படி எல்லாம் சிவகணங்கள் எல்லாம் அங்க ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கைலாயத்துல அங்க உபமன்ய முனிவர் அப்படின்ட்டு இருக்கிறார். உபமன்ய முனிவர் யாருன்னா வியாக்கரபாதருடைய மகனார். தில்லையம்பதியில கூத்த பெருமானுடைய திருநடனத்தை கண்டு கழித்தவங்க 2 பேருங்க, பதஞ்சலி முனிவர், வியாக்கரபாதர். அந்த வியாக்கரபாதருடைய மகனார் தான் உபமன்ய முனிவர். வியாக்கரபாதருடைய மகன் உபமன்ய முனிவர் அங்க சீடர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி உபதேசம் செய்து கொண்டு இருக்கிற பொழுது அவரை பத்தி சேக்கிழ பெருமான் நமக்கு ஒரு அடையாளம் சொல்றாரு பாருங்க. யாதவன் துவரைக்கு இறையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் போதநாயகன் ஒருவரும் தொண்டனுக்கு ஆதி அந்தம் இல்லாமை அடைந்தவன் அப்படிங்கிறார். அப்படின்னா யாதவன், யாதவர் குலத்திலே தோன்றிய நிறைய தவங்கள் செய்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு திருவடி தீக்க வச்சாரா உபமன்ய முனிவர். கிருஷ்ண பரமாத்மாவுக்கே திருவடி தீர்த்து செஞ்சிருக்கிறார். அவர் எவ்வளவு பெரியவரா இருப்பார் பாருங்க. அது எப்படி வந்தது அப்படின்னா நர்மதை ஆற்றங்கரையில அவரு சிவபூஜை பண்ணிட்டு இருக்கிறார். யார்? உபமன்ய முனிவர். கைலாயத்துல ஒரு பகுதியில அப்ப வந்து கிருஷ்ணருடைய ஆட்களோட கிருஷ்ணர் அங்க போறார். அப்படி போய் கிருஷ்ணர் வந்து என்ன செய்யறாருன்னா அவரும் பூஜை பண்றார். அப்படி பூஜை செய்கின்ற பொழுது அவருக்கு வந்து மலர் இல்லை. அந்த ஒரே ஒரு மலர் செடி தான் அங்க இருக்கு. அந்த மலரை பறிச்சு கிருஷ்ணர் பூஜை பண்ணிடுறார். அப்படி கிருஷ்ணர் பூஜை பண்ணதுக்கு பிறகு உபமன்யனுடைய ஆட்கள் போய் பார்க்கறாங்க, அவருக்கு மலர் இல்லை. அதனால போய் உபமன்ய முனிவர்கிட்ட சொல்றாங்க, கண்ணனுடைய ஆட்கள் பறிச்சுட்டு போய் பூஜை பண்ணிட்டாங்க சாமி, நமக்கு இன்னைக்கு பூஜைக்கு மலர் இல்லை அப்படின்னு சொல்ற பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மலரையே எடுத்துட்டு வாங்க, கண்ணன் பூஜை பண்ணார்ல அதையே எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சாமி உபமன்ய முனிவர் சொல்றதுனால அது எப்படி அது நிர்மால்யமாயிருக்கும் இல்ல, ஒரு முறை வழிபாடு செஞ்சா அது மலர் நிர்மால்யமாயிரும் இல்ல அப்படின்னு சொல்ற பொழுது இல்ல எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மலரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதையவே மீண்டும் அவர் பூஜை பண்றாரு. இந்த செய்தி கண்ணனுக்கு போகுது. கண்ணன் வந்து கேட்கிறார், நான் பூஜை செஞ்ச மலரை நீங்க எப்படி எடுத்து பூஜை பண்ணீங்க, அது நிர்மால்யமாய் இருக்கும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ற பொழுது அப்பதான் வந்து உபமன்ய முனிவர் சொல்றாரு, நீங்க பூஜை பண்ண மலர் பெருமான் திருவடிக்கு போகல அப்படிங்கிறாரு. எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்ற பொழுதுதான் அவர் காட்டுறார். உபமன்ய முனிவர் காட்டுறார், கண்ணன் பூஜை செஞ்ச மலர் பெருமான் திருவடிக்கு போறதில்லை. ஏன்னு கேட்கிற பொழுது அவர் சொல்றார், உபமன்ய முனிவர் என்ன சொல்றாருன்னா, வைதிக முறைப்படி பெருமானை வழிபாடு செய்யறதுன்னா ஒரு குருநாதர்கிட்ட நீங்க வந்து உபதேசம் வாங்கியிருக்கணும். யாருக்கிட்ட உபதேசம் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி சொல்ற பொழுது நாங்கெல்லாம் வந்து தேவர்களுக்கெல்லாம் தலைவன், அது யாரா இருந்தாலும் சரி பெருமான் உபதேசம் வாங்கித்தான் பெருமானை வழிபாடு செய்யணும். அந்த மலர்கள் தான் பெருமான் திருவடிக்கு போய் சேரும் அப்படிங்கறது அந்த இடத்துல சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, கண்ணன் என்ன செய்யறாருன்னா, நீங்களே எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படிங்கிறார். நீங்களே உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அவர் உபதேசம் பண்ணிட்டு திருவடி தீக்கையும் வைக்கிறார்.
திருவடி தீக்கை நீங்க தான் கொடுக்கணும். அப்ப கண்ண பரமாத்மாவுக்கே திருவடி தீட்சை கொடுத்தவர் உபமன்ய முனிவர். அப்ப உபமன்ய முனிவர் வந்து தீட்சை உபதேசம் பண்ணிட்டு திருவடி தீக்கையும் கொடுக்கிறார். அதைத்தான் சேக்கிழ பெருமான் அங்க சொல்றார். 8வது பாட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டுல சொல்றார், யாதவன் யாதவர் குலத்திலே தோன்றியவன், துவாரகைக்கு மன்னனாக இருக்கக்கூடியவன், மாதவன் நல்ல தவங்கள் செய்தவன், அப்படிப்பட்ட யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன், முடிமேல் அடி வைத்தவன் அப்படின்னு அவருடைய முடிமேல திருவடி வச்சவர் உபமன்ய முனிவர். ஆமா, பூதநாதன் பொறுவரும் தொண்டனுக்கு ஆதி அந்தம் இல்லாமை அடைந்தவன் அப்படின்னார். அவருக்கு ஆதி அந்தமே கிடையாது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் திருமலை சிறப்பு ரொம்ப முக்கியமான இடம் இது. இந்த இடத்துல இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படிப்பட்ட உபமன்ய முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி உபதேசம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு ஜோதி பிழம்பு, ஒரு சூரியனையே நம்ம கண்ணால பார்க்க முடியாது, 1000 ஞாயிறு போன்றதோர் பேரொளிங்கிறார் சேக்கிழ பெருமான். 1000 சூரியன் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு பெரிய ஒளி அப்படி வானத்துல போகுது. அந்த ஒளியை பார்த்து எல்லா முனிவர்களும் கேட்கறாங்க, இது என்கொள் அதிசயம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்லை, இது என்ன ஒளி அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது கேட்கிற பொழுது அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கும் தெரியல, உபமன்ய முனிவருக்கும் தெரியல. அப்ப உபமன்ய முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பெருமானுடைய திருவடி மனசுல நினைக்கிறார். பெருமான் திருவடி மனசுல நினைச்சதுக்கு பிறகு சாமி உணர்த்துறாரு, மேல போயிட்டு இருக்கிறது சுந்தரர் அப்படின்னு சொல்லி. எப்படி போனார் அப்படின்னா, திருவஞ்சை களத்துல வெள்ளை யானை மேல போறாரு பாத்தீங்களா, வெள்ளை யானை மேல சுந்தரரும் வெள்ளை குதிரை மேல சேரமான் பெருமான் நாயனார் போகக்கூடிய காட்சி எப்படி தெரியுது அப்படின்னா, இது அதான் பெரிய புராணத்தினுடைய முதலும் இதுதான், கடைசி இதுதான். இந்த இடத்த புரிஞ்சுட்டா தான் பெரிய புராணமே நமக்கு புரியுங்க. ஏன்னா இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து அப்படி மேல போயிட்டு இருக்கிறது ஒளி பிழம்பா தெரியுது. அந்த ஒளியை வந்து என்னன்னு கேட்கிற பொழுதுதான் அப்ப வந்து சாமி வந்து இவருக்கு உணர்த்துறாரு. இவருக்கு அது வரைக்கும் உபமன்ய முனிவருக்கே தெரியல என்ன எப்படி உணர்த்துறாரு அப்படிங்கிறது தான். அதாவது இவர் நினைக்கிறது சாமி உணர்த்துறது சுந்தரருக்கு தெரிஞ்சிருது, சுந்தரருக்கு தெரிஞ்சிருது. சுந்தரர் மேல போக போக இந்த தானே முன்படைத்தான் பதிகம் இருக்குது இல்லைங்களா, இறுதி பதிகம், தேவாரத்தினுடைய கடைசி பதிகமே அதுதான். 7ஆம் திருமுறையினுடைய கடைசி, தேவாரத்தினுடைய கடைசி பதிகம் தானனை முன்படைத்தான். அதுல சொல்றாருங்க, அதாவது மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான், நந்தமர் ஓரன் என்றான் நொடித்தான்மலை உத்தமனே. அந்த மந்திர முனிவர் இவன் யாரென எம்பெருமான், யாரு மந்திர முனிவர், யாரு அவர்தான் உபமன்ய முனிவர். உபமன்ய முனிவர் யாருன்னு கேட்கிறாராம். அப்ப சாமி வந்து நந்தமர் ஓரன், நம்ம சுந்தரம் வரான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எப்படி அடையாளம் படுத்தணும், எப்படி அறிமுகப்படுத்தணுங்கிறத சாமி சொல்லி கேட்டேன். நம்ம சுந்தரம் வராம்பா அப்படின்னு சொல்லி உபமன்ய முனிவர்கிட்ட சொன்னாராம். அத வந்து இவங்க இங்க ஒரு வீடியோ கான்பரன்ஸ் மாதிரி இவங்க உபமன்ய முனிவருக்கு சிவபெருமானுக்கு நடக்கக்கூடியது சுந்தரருக்கு தெரிஞ்சிருச்சு. அது சுந்தரர் வந்து மேல போக போக அதை பாடிட்டு போறார். மந்திர மாமுனிவர் இவன் யார் என எம்பெருமான், நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே என்று சொல்லி அப்படி பாடிட்டு போறார். அப்பதான் வந்து இவர் வந்து என்ன பண்றாருன்னா, சீடர்களை எதுவும் சொல்றதில்ல, இவர் பாட்டுக்கு அப்படியே அவருடைய சடமுடி நிலந்தோய அப்படி 2 கையை எடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே வணங்கிட்டே போறார். அப்படி வணங்கிட்டே போற பொழுது அடியார்கள் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அவருடைய சீடர்கள் எல்லாம் உபமன்ய முனிவருக்கு ஒரு வழக்கு உண்டுங்க, சிவபெருமான தவிர யாரையும் வணங்க மாட்டார். எப்படி ஞானசம்பந்த பெருமான் வம்பாரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமல நற்கொன்றையால் அடியல்லால் வேணா எம்பிரான் சம்பந்தன் அடியாக்கும் அடியன் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்றார். அப்ப சிவபெருமான தவிர யாரையும் வணங்காத எப்படி நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் வணங்கினார், கண்ணப்ப நாயனாரை விழுந்து வணங்கினார். வெங்கடா பெருமான் சொல்றாருங்க, யாரையும் வணங்காத ஞானசம்பந்த பெருமான் காலத்தி போய் கண்ணப்ப நாயனார் எப்படி வணங்கினார்னா, கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். பின்னாடி இருந்து தள்ளிவிட்டா எப்படி குபீர்னு விழுங்கும், அது மாதிரி விழுந்தாரா நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அது ஒண்ணு. இங்க உபமன்ய முனிவர் வந்து கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்கன்னா, சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இது என் கேட்கறாங்க. அது மாணவருடைய கேள்வி. சம்புன்னா சிவபெருமான் இல்லைங்களா, சம்பு சிவபெருமானுடைய திருவடியை தவிர யாரையும் வணங்க மாட்டீங்களே, இப்போ வணங்குறதுக்கு என்ன காரணம், அதான் அந்த கேள்வி. சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இகுது என், அதுக்கு கேள்வி. இவர் சொல்றாருங்க, தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையன் அப்படின்னார். அப்படின்னா நாமெல்லாம் போனோம்னா இப்போ ஆரூர் பெருமான் என்ன செஞ்சோம்,
ஒரு வழிபாடு செஞ்சோம், கையில் பூ கொண்டு வந்திருந்தா அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அப்படி ஒரு அர்ச்சனை பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் சுந்தரர் என்ன செய்வாராம், அப்படி பெருமான உள்ளுக்குள்ளே வச்சு அப்படியே வருடிட்டு இருப்பார். அதுதான் நம்ம வழிபாட்டுக்கு அவங்க வழிபாட்டுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் அப்படின்னாரு. இதே மாதிரி தான் அப்பர் சாமிகள் வழிபாடு செய்வாருங்க. அப்பர் சாமி எப்படி வழிபாடு செய்வார் அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமான் சொல்றார். தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனையும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிக செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ள. அப்படின்னா அது என்ன சொல்றாருங்க, ஒரு கணவனை, ஒரு கற்புடைய ஒரு மனைவி கணவனுடைய திருவடியை நெஞ்சில் எப்படி வச்சிருப்பாளோ அது மாதிரி வச்சிருப்பாராம் அப்பர் சாமி. நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி அப்படி வச்சிருக்கிறதுனால அவர் கண்ணில் எப்பொழுதும் மாலை மாலையா தண்ணீர் வந்துட்டே இருக்கு. அப்பர் சாமிகளுடைய திருவேடத்தை 3 இடத்துல சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க. 1 திருவதிகை, 2வது சீர்காழி, 3வது திருவாரூர். திருவாரூர்ல ரொம்ப ரொம்ப நல்லா சொல்றாரு. 3 இடத்துலயுமே நல்லா தான் சொல்றாரு. இந்த 3 இடத்தை தான் சிவஞான முனிவர் வந்து 10 திருவேடம் அப்படிங்கிறது பெரிய புராணத்துல எத்தனையோ இடம் இருக்கு. ஆனா இந்த 3 இடத்தை தான் சொல்றாரு சேக்கிழார் பெருமான். 10 திருவேடங்கிறதுக்கு சிவஞான முனிவர் வந்து சிவஞான மாபாண்டியத்தில் உரை சொல்லுகின்ற பொழுது அப்பர் சாமியுடைய திருவேடத்தை எடுத்துக்கிறார். 2வது, அதாவது முதல் வந்து திருவதிகை இப்ப சொன்னது, நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிக செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ள. 2வது சீர்காழியில் சொல்றார், சிந்தை இடையற அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உளவாரப்படையும் வந்திலி கண்ணீர் மலையும் வடிவில் பொழி திருநீரும் அந்த மேலா திருவேடத்தர் செய்திருந்தனை அப்படின்னாரு. அது ஞானசம்பந்த பெருமான நாவுக்கரசர் சந்திச்ச ஒரு சந்திப்பு, முதல் சந்திப்பு. 3வது இங்க திருவாரூர்ல சொல்றாருங்க, மார்வார புலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுரவாக்கில் சேர்வாகும் தீந்தமிழும் சிவருமான் திருவடிய சார்வான திருமணமும் உளவார தனிப்படையும் தாமுமாகி பார்வால திருவேதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார். அப்படி இங்க வந்து இந்த திருவேதி பணி எல்லாம் செஞ்சார் அப்பர் சாமி. சேக்கிழார் பெருமாள் சொல்ற திருவாரூர்ல திருவேதி பணி செஞ்சிருக்கிறார். ஆனா ஆரூர்ல வந்து பணி செய்யறதுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கும். கோயில் மட்டும் அவர் உலக பணி செய்யல, பார்வால இந்த உலகமெல்லாம் வாழும்படியாக பார்வால திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார் அப்படின்னாரு. இந்த 3 இடம் தான் அப்பர் சாமியுடைய வேடத்தை பத்தி சொன்னது. அது 3வதாக சொன்னது நம்முடைய ஆரூர். இப்படி இப்ப அவரு உபமன்ய முனிவர்கள் சொல்றார், தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையன். நான் மட்டுமல்ல, இங்க எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு பெருமையுடையவன் நம்பி ஆரூரன் என்று சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் வணங்குறாங்க. எல்லாரும் அப்படி வணங்கி கொண்டே அந்த ஒளியை பார்த்து செல்லுகின்ற பொழுது அவங்க கேட்கறாங்க, மாணவர்கள் கேட்கறாங்க, அப்படின்னா அவர் என்ன தவம் செஞ்சார் எங்களுக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்குது. பெரிய புராணத்தினுடைய ஆரம்பமே இதுதானுங்க. உபமன்ய முனிவர்கிட்ட சீடர்கள் கேட்கறாங்க, அவர் செஞ்ச தவம் என்ன, அந்த தவத்தை நீங்க எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். கேட்கறாங்க. அப்பதான் உபமன்ய முனிவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி சொல்ல ஆரம்பிச்சதுதான் பெரிய புராணத்தினுடைய அதாவது பெரிய புராணம் எப்படின்னா ஒரு பிளாஷ்பேக். அதாவது நடந்ததை உபமன்ய முனிவர் யாருக்கு சொல்றாரு, சீடர்களுக்கு சொல்றார். அப்படி உபமன்ய முனிவர் சீடர்களுக்கு சொல்றாருங்கிறது சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்றாரு. இதுதான் நடந்த முடிஞ்சதை ஒரு பிளாஷ்பேக்கா சொன்னாதான் பெரிய புராணம். இப்ப அவர் சொல்ல போறார். என்ன சொல்றார் அப்படின்னா, திருமலையில சுந்தரமூர்த்தி சாமிகள் பெருமானுக்கு அடுக்கு தொண்டரா இருக்கிறார். அவருக்கு வந்து அவருக்கு என்ன பணி அப்படின்னா, திருநீர் கையில வச்சிருக்கிறது, மலர் பறித்து பெருமானுக்கு சாற்றுவது, மலர் தொண்டு. சாமி செஞ்ச தொண்டு மலர் தொண்டு. சுந்தரமூர்த்தி சாமிகள் கைலாயத்தில் செய்த தொண்டு மலர் பெருமானுக்கு தொடுத்து கொடுக்கிறது. அப்புறம் திருநீர் பொக்கணத்தை கையில வச்சுட்டு இருக்கிறது. இதுதான் அவர் செய்த பணி. சரி, அதே மாதிரி உமையம்மைக்கு 2 பெண்கள் அங்க பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கந்தாமாலை கமலினி அந்தமில் சீர் அணிந்ததை அப்படிம்பாரு சேக்கிழார் பெருமான். கமலினி அணிந்தது என்று சொல்லக்கூடிய 2 பெண்கள் உமையம்மைக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணினா, உமையம்மைக்கு தேவையான பணிவிடைகள் செய்து அதே அந்த மலர் தொண்டு அவங்களும் செய்யறாங்க. ஒரு நாள் நந்தவனத்துல இந்த 2 பெண்களும் மலர் பறிச்சிட்டு இருக்கிறாங்க. கைலாயத்தில் இருக்கக்கூடிய நந்தவனத்துல 2 பேரும் மலர் பறிச்சிட்டு இருக்கிற பொழுது, அப்ப அந்த மலர் பறிக்கின்ற பொழுது நம்பிகளும் பணி செய்து கொண்டு அப்படி வருகின்ற பொழுது இப்படி திரும்பி பார்த்தாங்க. வேற ஒன்றும் அங்க நடக்கல, அப்படி திரும்பி தான் பார்க்கிறார். அப்படி திரும்பி பார்த்த உடனேயே சாமி பார்த்துறாரு. சாமிக்கு எல்லாம் தெரியாத எதுவுமே இருக்காது இல்லைங்களா. சாமி வந்து என்ன செய்யறாரு அப்படிங்கிறத இங்க சொல்றாருங்க. ஏன் அவர் திரும்பி பார்த்தாரு, திரும்பி பார்த்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா,
அந்நிடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கீழே அனுப்புறது அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் வேணும். அதாவது ஞானசம்பந்த பெருமானே தன்னுடைய தேவாரத்தில் சொல்றார், மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மீது பிறக்குமாறு காட்டினாய் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த மண்ணுலகத்துல வந்து பிறக்கிறோம்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், இல்லைன்னா நம்ம அந்த மண்ணுலகத்துக்கு வரமாட்டோம். அப்ப ஏற்கனவே பெருமான் திருவடி மறக்காது இருந்தவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். இருந்தாலும் கீழே அனுப்புனது ஒரு காரணம் இருந்தாலும் கூட இன்னொரு காரணம், முக்கியமான காரணம் என்ன, நாமெல்லாம் உய்வடையணுங்கிறதுக்காகத்தான் சாமி அனுப்புறாரு. அந்த காரணத்தை அங்க சொல்றாருங்க. மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். என்ன காரணத்துக்காக அந்த 2 பெண்களை பார்த்தார்? கமலினை அணிந்தது என்று சொல்லக்கூடிய அந்த 2 பெண்களை ஏன் பார்த்தார் அப்படின்னா, அவர் பார்க்கல, போதுவார் அவர் மேல்மனம் போக்கிடங்கிறார் சேக்கிழ பேர். போக்கிடன்னு என்ன, சாமி தான் பார்க்க செய்யறாரு. பார்த்த உடனே சாமி பிடிச்சுக்கிறார். அதுதான் அந்த இடத்துல வந்து ரொம்ப நம்ம கவனமா, 2 காரணம். அதாவது அந்த பெண்களோடு மண்ணுலகத்துல வந்து திருமணம் செஞ்சு திருமண வாழ்க்கை அனுபவித்தார் அப்படிங்கிறதெல்லாம் தூலமான காரணம். அது வந்து நம்ம காரணம் எடுத்துக்க கூடாது. முக்கியமான காரணம் திருத்தொண்ட தொகை தான் நமக்கு. திருத்தொண்ட தொகை இல்லைன்னா பெரிய புராணம் இல்லை நமக்கு, இல்லைங்களா? திருத்தொண்ட தொகை கொடுப்பதற்காக அவதரித்தவர் தான் சுந்தரர். அது நம்ம ஆளால சுந்தரர். இந்த மண்ணுலகத்தில் அவருக்கு சுந்தரங்கிறது எங்கேயும் வரதில்லை, அவருக்கு வந்தொண்டர் அப்படின்னு வருது. அதே மாதிரி நம்பிய ஆரூரர், இதுதான் வந்து அப்பா அம்மா வைத்த பெயர், இல்லைங்களா? அப்படி நம்பிய ஆரூரர் அங்க போய் சாமி கேட்கிறாரு, நீ அந்த மாதர்பால் மனம் போக்கினை அம்மெல்லியல் ஆருடன் காதல் இன்பம் கலந்து அணைவாய் அப்படின்ட்டாருங்க. ஏன்னா அந்த 2 பெண்களையும் நீ பார்த்துட்டப்பா, இனி வந்து உனக்கு கைலாயத்துல வேலை இல்லை, என்ன செய்யணும், மண்ணுலகத்துல போய் அந்த 2 பெண்களோட திருமணம் வாழ்க்கை அனுபவித்து கொண்டு அதற்கு பிறகு நீ மீண்டும் இங்க வரலாம் அப்படின்னு சொல்லி பெருமான் அங்கிருந்து சொல்லுகின்ற பொழுது இவரு ரொம்ப வருத்தப்படுறாருங்க. அதாவது சாமியே 2 பெண்களை அனுப்புறாரு. அந்த பெண்களை திருமணம் செய்து வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் சாமியே கொடுத்துருவார், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் என்ன சொல்றாருன்னா, செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வலி ஐயனே என்னை தடுத்தாட்கள் அப்படின்னாரு. செய்ய சேவடி நீங்கும் சிறுமையன். இந்த திருவடி கிடைக்குமா? முதல்ல கிடைச்ச அந்த திருவடியை விட்டுட்டு நான் போறேனே, நான் எவ்வளவு சிறுமையனா இருப்பேன். பெருமானே, என்னுடைய மனம் மண்ணுலகத்துக்கு போச்சுன்னா என்னுடைய மனம் வந்து மயக்கம் செய்யும். மண்ணுலகம் என்ன செய்யும்? இங்க அசுத்தமாயதான மண்ணுலகம், இது என்ன செய்யும்? மயக்கத்தை செய்யும். அப்படி நான் மயங்கி இருக்கின்ற பொழுது என்னை நீங்கள் தடுத்தாட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பத்தையும் சாமி கிட்ட வைக்கிறார். அதான் அந்த இடத்துல அதான் சொல்றார், மையல் மானுடமாய் மயங்கும் வலி ஐயனே என்னை தடுத்தாட்கொள் அப்படின்னு விண்ணப்பத்தை வைக்கிறார். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருமான் சொல்லுகின்ற பொழுதுதான் அதே சுந்தரரை வந்து இந்த மண்ணுலகத்தில் அவர் அவதரிக்க செய்த இடம்தான் திரு நாவலூர் என்று சொல்லுவது. அதே மாதிரி அங்கிருந்த கமலினை என்று சொல்லக்கூடிய அவரை அவதரிக்க செய்து திருவாரூர்ல. ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, சங்கிலி நாச்சியார் அவதரித்தது ஒற்றியூர்ல. சங்கிலி நாச்சியாருடைய அப்பா அம்மா பேரெல்லாம் வருது. அவ அப்பா பேரு ஞாயிறு கிளார், இல்லைங்களா? ஆனா பறவை நாச்சியாருக்கு அப்பா அம்மா யாரு தெரியுங்களா? ஆரூர் பெருமான் தான் அப்பா அம்மா, வேற யாரும் கிடையாது. மண்ணுலகத்துல பறவையாருக்கு அப்பா அம்மா வந்து சொல்லப்படல. பெரிய புராணம் என்ன சொல்றாருன்னா, அண்டர்பிரான் திருவருளா அயலறியா மனம் விரும்ப பண்டை விதி எடையோட்ட பறவையாரும் கண்டார் அப்படின்னா அந்த அம்மாவுடைய மனசு ஆரூர் பெருமானை தவிர எதுவும் தெரியாது. பறவை நாச்சியாருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆரூர் பெருமான் தான். அதனாலதான் பறவை நாச்சியாருடைய திருமணத்தை பெருமானை முன்னாடி நின்று செஞ்சு வச்சார். 2 திருமணத்தை அருமையா அற்புதமா காட்டுவார் சேக்கிழ பெருமான். அந்த திருமணத்துல வந்து சொந்த பந்தம் எல்லாம் வர்றாங்க, அடியார்களும் வராங்க, சொந்த பந்தம் வராங்க. சங்கிலியார் திருமணத்துல இங்க சொந்த பந்தமே கிடையாது. ஏன்னா அம்மாளுக்கு யாருமே சொந்த பந்தம் கிடையாது. அம்மாளுக்கு ஒரே சொந்த ஆரூர் பெருமான் தான், வேற யாரும் கிடையாது. பறவை அம்மா மாதிரி ஒரு தவம் செஞ்சவங்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது. இந்த ஊர் நகரத்தினுடைய சிறப்பு சொல்றாரு சேக்கிழ பெருமான். எத்தனையோ சிறப்பு சொல்லாமே, ஆனா பறவையார் மாளிகை வீட்டிற்கு பெற்றதான் பெரிய சிறப்பு அப்படின்னாரு. சாமி தூது போனதுதான் பெரிய சிறப்புனார். அதுக்கு மேல ஒரு சிறப்பு சொல்ல முடியாது. படர்ந்த பேரொழி பன்மணி வீதுதான் இடர்ந்த ஏனமும் மன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தாமரியுடைய நாருமால் அப்படின்னா. இந்த திருவாரூருக்கு பெரிய எத்தனையோ சிறப்பு. ஆரூர் குளம் இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. நமினந்தியடிகள் அவதாரம் செய்திருக்கிறார், தண்டியடிகள் அவதாரம் செய்திருக்கிறார், நமினந்தியடிகள் வந்து பணி செய்திருக்கிறார், செருத்துறை நாயனார், கலர்சிங்கர் போன்றவர பெருமக்கள் எல்லாம் இங்க வந்து பணி செய்திருக்கிறாங்க, பெருமானை வணங்கி இருக்கிறாங்க. எல்லாத்த விட பெருமைன்னு பார்த்தா நகர சிறப்புல
பறவையாரை பத்தி தான் சொல்றேன். அதாவது உம்மையம்மையினுடைய சேடியான பறவைநாச்சியார் இருக்கக்கூடிய அந்த மாளிகை இருக்குது பாரு, அதுதான் ஒரு பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த அம்மா வந்து அவதாரம் செய்தது நம்முடைய திருவாரூர்ல. அதே மாதிரி அணிந்ததை அவதாரம் செய்தது ஒற்றியூர்ல. இப்ப சுந்தரர் அங்க நாவலூர்ல வந்து அவதரிக்கிறார். அங்க அந்த அவதாரத்தை சொல்ற பொழுது எப்படி சொல்றாருன்னா, அங்க சடைய நாயனார் ஒரு சிவாச்சாரியர் இருக்கிறார். அப்புறம் இசைஞானி பிராட்டியார் அவதாரம் செய்தது ஆரூர்ல. இசைஞானி பிராட்டியார் ஆரூர்ல ஒரு பெரிய சிவாச்சாரியருடைய மகள். அந்த அம்மாவுடைய சரீரத்தை சேக்கிழார் பெருமான் ஒரே பாட்டு தான் சொல்றார். ஒரே பாட்டுல எப்படி சொல்றாரு தெரியுங்களா? அதாவது ஒளியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருவனையால் அழியா புறங்கள் எய்தலைத்தார் ஆண்ட நம்பிதமை பயந்தார் இலியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ முடியாது, எவருக்கும் முடியாதால் அப்படின்னா. ஒரு பிள்ளையை பார்த்தாலும் அம்மா எப்படி பிள்ளையை பார்த்திருக்கிறான்? சிவபெருமானுக்கே தோழராக கூடிய பிள்ளை. அந்த சிவபெருமானு அந்த அம்மா எப்படின்னா பெரிய ஒரு சிவாச்சாரியாருடைய குடும்பத்துல ஞான சிவாச்சாரியார் சொல்லுவாங்க. அவருடைய அப்பா புராணத்தில் இல்ல, இதுல சொல்லுவாங்க தல புராணத்துல. அப்படி ஒரு பெரிய சிவாச்சாரியர். அதை என்ன சொல்றாரு? ஒளியா பெருமை சடையினால் உரிமை செல்வ திருமணையால் அழியாப்புறங்கள் எய்தலைத்தார் ஆண்ட நம்பிதமை பயந்தார் இலியா குலத்தின் இசைஞானி பிராட்டினர். என்ன பெரிய குலம்! ஆதிசைவ கோத்தரங்க. அதுக்கு மேல ஒரு கோத்தரம் இந்த உலகத்துல இல்ல. இந்த உலகத்துல ஒரு உயர்ந்த கோத்தரன்னு சொன்னா அதான் சொல்றாரு, ஒளியா அதான் அழியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை அதே சேக்கிழார் பெருமான் சொல்ல என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ. நான் சொல்றதெல்லாம் சும்மா ஒரு சின்ன புன்மொழி தான். முடியாதுன்னு சொன்னவரும் அதோட நிறுத்தல. பல இடங்கள்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் அடியார் பெருமைகளை சொல்றது. ஆனா எவருக்கும் முடியாதால் அப்படின்னு, என்னால மட்டுமல்ல வேறு யாராலையும் சொல்ல முடியாது என்று சொன்னது இசைஞானி பிராட்டியார் மட்டும்தான். ஏன்னா நம்பிகளை இயன்றதுதான் அம்மா செஞ்ச ஒரு பெரிய தவம்ங்க. இந்த நம்பிகளே சிவபெருமானுக்கே தோழராக கூடிய ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறாங்க பாருங்க, அதுதான் பெரிய தவம். அப்படி அந்த ரெண்டு பேர்த்துக்கும் இசைஞானி பிராட்டியாருக்கும் சடைய நாயனாருக்கும் அவன் மகனாக அவதரிக்கிறார். அந்த அவதாரத்தை சொல்ற பொழுது மாதுரு பாகனாருக்கு வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனையிசை ஞானியார்வால் தீதகன்று உலகம் திரு அவதாரம் செய்தார் அப்படின்னு எப்படி சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமையெல்லாம் நீங்கி அந்த நாமெல்லாம் உய்வடையும் பொருட்டாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுல அங்க அவதரித்திருக்கிறார். அதான் சொல்றார், தீதகன்று உலகம் முயன்னா என்னன்னா, அது வரைக்கும் சுந்தரர் அவதாரம் செய்கின்ற வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு தீமை இருந்தது. என்ன தீமை தெரியுங்களா? திருத்தொண்ட தொகை இல்லைங்கிற ஒரு தீமை இருந்தது. அந்த திருத்தொண்ட தொகை இல்லைங்கிற தீமை நீங்கிறன்னா யாரு வரணும்? சுந்தரர் வரணும். சாமி பார்த்தாரு 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதுக்கு தகுதியான நபரை சாமிக்கு யாரும் தெரியல. இவர் மூலமா தான் அது நடக்கணும், சுந்தரர் மூலமா தான் அந்த திருத்தொண்ட தொகை நடக்கணும்னு அவரை மண்ணில் அவதரிக்க செய்த பெருமை நம்முடைய பெருமானுக்கு உண்டு. அப்படி அந்த அவதாரத்தை சொல்றார். குழந்தை நல்லா வளர்ந்து அப்படி சுந்தரன்னு அந்த அழகு இல்லைங்களா, அப்படி அந்த அழகான குழந்தை அப்படி சிறுதேர் உருட்டி விளையாடுகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய நாடுவாழ் அரசர் நரசிங்க முனைய நாயனார் என்று சொல்லி அவர் அந்த குழந்தையை பார்க்கிறார். அப்படி குழந்தை அப்படியே அந்த தெருவில் சிறுதேர் உருட்டி விளையாடி கொண்டிருக்கிற பொழுது 3 வயசு இருக்கு இல்லைங்களா, 2 வயசு அந்த மாதிரி. அப்பவே பார்த்து அந்த குழந்தை மேல காதல் கொண்டு போய் அப்பா கிட்ட கேட்கிறார், சடைய நாயனார்கிட்ட, இந்த குழந்தைய நாங்க எடுத்து வளர்த்துறோம் எங்க அரண்மனையில அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது, அந்த காலத்துல அந்தணர்களுக்கும் அரசர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருந்தது. காதல் பிள்ளையா நாங்க வளர்க்கிறோம்னு சொல்லி கேட்கிறாங்க. அவங்களும் கொடுக்கறாங்க. நரசிங்க முனையனார் தன்னுடைய அரண்மனையில வளர்க்கிறார். அரண்மனையில வளர்த்தாலும் எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா, மன்னவர் திருவும் வைதீக திருவும் பொங்கம்பர் சேர்க்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியங்க. இப்ப அரசன் மாலையில கொண்டு போய் வளர்த்ததுனால இந்த அந்தணர்களுக்கு உண்டான ஆதிசைவருக்கு உண்டான குணங்கள் போயிருச்சான்னா அதுவும் இருந்தது இதுவும் இருந்தது. அதான் சுந்தரர்கிட்ட ஒரு பெரிய சிறப்பு. மன்னவர் திருவும் வைதீக திருவும் பொங்க அப்படிங்கிற சேர்க்கிற பெருமான். அப்படி 2 இதுவே அவருக்கு அந்த கலை பயிற்சிகள், மன்னனுக்கு உண்டான பயிற்சிகள், அதே மாதிரி சைவத்தினுடைய அனுஷ்டானங்கள் அத்தனையும் பொருந்த அவர் அப்படியே வளர்ந்து வருகிறார். அப்படி வளர்ந்து வருகின்ற பொழுது அவருக்கு 16 வயது வருகிறது. 16 வயது என்று சொல்லுவது ஆண்களுக்கு திருமண வயது, பெண்களுக்கு 13 வயசு. அந்த காலத்துல 12 வயசு நிரம்பியாச்சுன்னா திருமணம் பார்ப்பாங்க. 16 வயசு சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு முறையாக அவங்க கோத்தரத்துல திருமணம் பார்க்கணும். இப்ப அவங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு மனம் பேசி முடிக்கிறதுக்காக
மணப்புத்தூர் என்று சொல்லி, இப்போ மணந்தவிருந்த புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமுனைப்பாடி நாடு என்று சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்றது, பன்ருட்டி பக்கமாக இப்போ இருக்கக்கூடிய சொல்லணும்னா பன்ருட்டி பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பதி. அந்த திருமணம் மணந்தவிருந்த புத்தூர் என்று சொல்லக்கூடிய ஊரில் ஒரு சடங்கவி சிவாச்சாரியருடைய மகளை திருமணம் பேசி முடிக்கிறாங்க. அந்த பெண் தான், அந்த பறவை நாச்சியார் தான் அவருக்கு திருமணத்து மனைவியா வரணும். இந்த பெண் அந்த பெண் அல்ல, பறவையும் கிடையாது, சங்கிலியும் கிடையாது, வேறொரு பெண்ணை திருமணம் பேசி முடிக்கிறாங்க. அந்த திருமணத்தை, நின்று போன கல்யாணத்தை சேக்கிழ பெருமான் ஒரு 20 பாட்டுக்கு மேல பாடிட்டு வர்றாரு. இந்த கல்யாணத்தை 2 பாட்டில் முடிச்சாரு. பறவை நாச்சியாருடைய திருமணத்தை 2 பாட்டில் முடிக்கிறாரு. அது நின்று போன கல்யாணம். ஆனா அதைத்தான் ரொம்ப உயர்வா சொல்றாரு சேக்கிழ பெருமான். என்ன சொல்றாருன்னா, ஒரு மன திறத்தினங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன் அப்படின்னு. அப்படின்னா தடுத்தாட்கொட புராணத்தை சொன்னாலும் சரி, கேட்டாலும் சரி, சிந்திச்சாலும் சரி நமக்கு உய்வு. ஏன்னா சுந்தரமூர்த்தி சாமிகளை அவனெறியில் செல்லாமல் தடுத்ததுன்னா அந்த தடுத்தாட்கொண்ட புராணம் தான். பெருமான் தடுத்தாரு பாருங்க, அதுதான் பெருமை சுந்தரது. அந்த அந்த இடத்துல அந்த இதை எங்க சொல்றாருன்னா, திரு தவத்துறையில சொல்றார், துறையூர்ல சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அவர் அதாவது சிவனுரையும் திருத்துறையூர் சென்றடைந்த தீவனையால் அவனெறியில் செல்லாமே தடுத்தாண்டாய். அவனெறி போய் கல்யாணம் ஆயிருந்தா அது அவனெறிங்கிறார். அவனெறியில் செல்லாமை தடுத்தாண்டாய் அடியேற்கு தவநெறி தந்தரில் என்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் பாடினார் அப்படின்னா. அப்ப அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்துல இப்ப அதை சொல்ல போறாரு சேக்கிழ பெருமான். சொல்ல போறாராம், அது உய்வடைந்தேன் அப்படிங்கிறார். என்ன சொல்லவே இல்லை, சொல்ல போறது எதிர்காலம், ஆனா உய்வடைந்தது இறந்த காலம். சொல்றதுக்கு முன்னாடியே மொழிவேன் உய்ந்தேன் அப்படின்னார். இதே மாதிரி கண்ணப்ப நாயனார் புராணத்தில் ஒரு இடம் வருதுங்க. கண்ணப்ப நாயனார் சாமிக்கு அமுது படைக்கிறதுக்காக வேட்டைக்கு போறார். அப்படி வேட்டைக்கு செல்லுகின்ற பொழுது அதை சொல்ல போறாராம் சேக்கிழ பெருமான், உய்வடைந்தேன் அப்படின்னார். சொல்றார், செய்வண்ண திறம் ஒளிவேன் தீவனையின் திறம் ஒளிவேன் அப்படின்னார். 2 மொழிவேன்னு தான் வரும். ஆனா செய்வண்ண திறம் மொழிவேன், அவர் செஞ்சதை சொல்ல போறேன். என்ன செஞ்சாரு, சாமிக்கு வேட்டையாடி கொண்டு அமுது படைச்சதை சொல்ல போறாராம். அது சொல்றதுனால என்னுடைய தீவனை எல்லாம் முடிஞ்சது அப்படின்னா. செய்வண்ண திறம் ஒளிவேன் தீவனையின் திறம் ஒளிவேன் அப்படின்னா. அப்படின்னா அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தை சிந்திக்கிறது அவ்வளவு சிறப்பு. ஏன்னா சேக்கிழார் பெருமானே சொல்றார், உன்னை சொல்றதுக்கு முன்னாடியே நான் வினையை தீர்ந்தது எனக்கு அப்படின்னு சொல்றார். அப்படி அந்த திருமணம் மனம் பேசி முடிக்கப்பட்டு, இந்த திருமணத்துலங்க திருமணம் பார்க்கறதுக்கு யாரை அனுப்பணும் அப்படிங்கறது முதல் கொண்டு தடுத்தாட்கொண்ட புராணத்தில் இருக்கு. நல்ல கற்றறிந்த அறிஞர்கள் அனுப்பணும். அங்க போய் உளறிட்டு வரவனை அனுப்பக்கூடாது. சேக்கிழார் பெருமான் அங்க சொல்லியிருக்கிறார். யாரை அனுப்புனாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கிறார். நல்ல அறிஞர்கள், நல்ல 2 குடும்பத்தை தெரிஞ்சவங்களா இருக்கணும். போய் 1 2 பேசிட்டு வரவங்களை அனுப்பக்கூடாது. அதுக்கு நாள் எல்லாம் பார்த்து தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல நாளெல்லாம் பார்த்து தான், அதுக்கு தகுந்த நாளா பார்த்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்படி எல்லாம் அப்புறம் அந்த மங்கள பொருள் யார் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றார். சதிபதியா இருக்கணுங்கிற, அப்படின்னா கணவன் மனைவியா இருக்கணும். மங்கள பொருள் கொண்டு செல்லக்கூடியவங்க ஊனமுற்றோர்களா இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் சொல்றார் தடுத்தாட்கொண்ட புராணத்துல. நின்று போன கல்யாணத்துக்கு இப்படி எல்லாம் சொல்றார். அப்படி எல்லாம் திருமணம் எல்லாம் நிச்சயிக்கப்பட்டு, அப்படி மனம் மகன் அந்த நாள், அந்த மணநாள்ல வர போறாருங்க. அப்படி எப்படி வர்றாருன்னா, யோக புறவிங்கிறாரு சேக்கிழ பெருமான். அங்க திருநாவலூர்ல இருந்து மணப்புத்தூருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். அந்த காலத்தில் நடந்து தானே போவாங்க. சுந்தரர் மாப்பிள்ளைங்கிறதுனால அப்படி குதிரையில வர்றார். அந்த குதிரையில வர்ற காட்சியை சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க. கண்கள் எண்ணில்லாதன வேண்டும் காளையை காண என்று. அவருடைய அழகுக்கு 2 கண்ணெல்லாம் பொத்தாது, 1000 கண் இருந்தாலும் போதாது. சுந்தரருடைய அழகு அவ்வளவு அழகு. சிவபெருமானுடைய முழுமையான அழகு என்னன்னா சுந்தர் தான். அவன் அது பேரூர் பணத்துல வருது. கண்ணாடி முன்னாடி போய் சிவபெருமான் என்ன செஞ்சாராம், சுந்தரா வெளியில வானாராம். அப்படி வந்ததுதான் சுந்தரம். கண்ணாடி முன்னாடி தன்னுடைய பிம்பத்தை பார்த்து சிவபெருமான் வெளியில வா அப்படின்னு சொன்னதுதான் சுந்தரர் அப்படின்னு சொல்லி பேரூர் பணத்துல கட்சி புனிவர் பாடி இருக்கு. அவ்வளவு அழகு சுந்தரர். காமூரு கண் அப்படின்னு சொல்லுவார். அந்த அவர் பார்க்கறதுக்கு 2 கண் போதாது. சேக்கிழ பெருமான் பாடுறார், கண்கள் எண்ணில்லாதன வேண்டும் காளையை காண என்பார். பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி பேதை என்பார். மண்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார் அப்படின்னார். அதான் பெண்கள் எல்லாம் பேசிக்கிறாங்களாம். அந்த சடங்கவி பெண்ணு வீட்டில் தான் திருமணம் நடக்கணுங்க. இதெல்லாம் ஒரு முறை இருக்குது. அந்த காலத்துல திருமணம் அப்படிங்கிறது
பெண் வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஆண் வீட்டுக்கு போகக்கூடாது. அதனால பெண் வீட்டுக்கு தான் திருமணம் வர, மாப்பிள்ளை வந்து பெண் வீட்டுக்கு தான் வரணும். இன்னைக்கு ஒரு சில சமுதாயத்தில் எப்படின்னா பெண்ணை 2 நாளைக்கு முன்னாடி அழைச்சி விட்டுறாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நம்மளுடைய மரபு அது இல்லை. நம்மளுடைய மரபு, தமிழர் மரபு அது அல்ல. சுந்தரர் தான் அங்க வர்றார். அந்த பெண்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. பரவின அந்த சடங்கவி சிவாச்சாரியருடைய மணப்பெண் இருக்கிறா இல்லையா, மணப்பெண்ணுடைய தோழி எல்லாம் பேசிக்கிறாங்களாம். இவனை பார்க்கறதுக்கு 2 கண்ணு போதாது, எண்ணில்லாத கண்கள் வேண்டும். இவனை வந்து கணவனா அடைகிறதுக்கு இந்த சடங்கவியனுடைய மகள் பேரை குறிப்பிடுறதில்லை சேக்கிழார் பெருமான். ஒரு சில பேரெல்லாம் குறிப்பிட மாட்டார். ஏன்னா அது அப்படியே வழக்கத்துக்கு வந்துடும். அப்படி பேரை குறிப்பிடுறதில்ல. 2 கண்ணு போதாது, நம்ம எல்லாத்துலயும் புண்ணியம் செஞ்சவ யாருன்னா சடங்கவியனுடைய மகள் தான் என்று சொல்லி எல்லாரும் அப்படியே பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு அந்த இதை மணமகனுடைய அந்த இதை பார்க்கிறாங்க. அதான் சொல்ற, கண்கள் எண்ணில்லாதன வேண்டும் காளையை காண என்பார், பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி பேதை என்பார், மண்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார், பண்களில் இனிய கீதம் பாடுவார் ஆடுவார்கள் என்று சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் அப்படி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தா சூரியன் பார்த்தானா, சூரியன் பார்த்து என்ன பண்ணானா, அதாவது தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் அப்படின்னு சூரியனுக்கே பொறுக்கலையா. அப்படி காமுறு மனத்தான் போல பார்த்தானா, சுந்தரனுடைய அழகை பார்த்துட்டு அது திருமண கோலத்தை தான் எனக்கு திருமணம் நடக்க போறது கிடையாது. அதனால திருமண கோலம் காணம்பாரு சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல. திருமணத்தை பார்க்கறதுக்கு சூரியன் வந்தான்னு சொல்லல. அதாவது தேமரு தொடையல் மார்பன், அப்படியே தாமரை மாலை அணிந்த சுந்தரர் அப்படி வர்றாரு, யோக புறவில வர்றாரு. தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் அப்படின்னு. அப்படி காமுற்ற ஒரு மனத்தை போல கதிரவன் வேகமா உதயம் செய்து வந்தானா. அப்படி வந்து சுந்தரர் அப்படியே போய் அப்படி குதிரையிலிருந்து இறங்கி போய் மேடையில் உட்கார்றார். மேடையில் உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துல மணப்பெண் வரப்போறா. மணப்பெண் வர்றதுக்கு முன்னாடி சாமி போயிட்டார். சாமி வந்து எப்படி வர்றாருன்னா, மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயும் அத்தகைய வடிவமெனும் அதன் வடிவமேயோங்கிறார் சேக்கிழார் பெருமான். என்ன சொல்றாருன்னா, வயசானவர் கையில தண்டு கொண்டு வரார். தண்டு முன் தாங்கி சென்றார் சேக்கிழார் பெருமான். அதாவது தண்டு முன் தாங்கி சென்றார்னா குச்சியை ஊனிட்டு போல கையில குச்சி வச்சிருக்கிறார். அந்த குச்சி வந்து கையில வச்சுட்டு ரொம்ப வயசான மாதிரி, என்னமோ நடக்கவே முடியாத மாதிரி சிவபெருமான் அப்புறம் போறார். அந்த காட்சி எப்படி இருக்குதான், அழகுக்கு வயசான எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துதான் சேக்கிழார் பெருமான் சொல் மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோன்னு. அழகுக்கு வயசான எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு வடிவத்துல சாமி வர்றார். அப்படி நேரம் மாப்பிள்ளை முன்னாடி வந்து நின்னாரு. எப்படி வரவேற்றாங்க தெரியுங்களா அந்த அந்தணர்கள்? நன்றுமுத நல்வரவு நங்கள் தவம். பாருங்க எப்படி அடியார்களை வரவேற்கணுங்கிறத அங்க சொல்றாரு பாருங்க. நன்றுமுத நல்வரவு சாமி, நாங்க செஞ்ச ஒரு பெரிய தவம் சாமி, நீங்க எழுந்தருள் செஞ்சிருக்கிறீங்க. எதுக்கு வந்தாருன்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? அது திருமணத்தை தடுக்க வந்தவர திருமணத்துல வந்து சாப்பிட்டு போறதுக்கு ஏதோ ஒரு பெரியவர் வந்திருக்காருன்னு அவங்க வாங்க சாமி அப்படின்னாங்க. இதே மாதிரி இன்னொரு புராணத்துல வருதுங்க, எந்தை விரான் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்திருள உய்ந்தொழிந்தேன் அடியேன் ஞான். மானக்கஞ்சார நாயனார் புராணத்துல சொல்றாரு. மானக்கஞ்சார நாயனார் முடிய அறுத்து வாங்கிட்டு போறதுக்கு தானே வர்றாரு சாமி. ஆனா அவர் எப்படி வரவேற்றாராம், எந்தை விரான் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்திருள உய்ந்தொழிந்தேன் அடியேன் ஞான் அப்படின்னு. அவரு மாதிரி ஒரு பணிவுக்கு யாரையுமே சொல்ல முடியாது. யாரு? மானக்கஞ்சார நாயனார். சேக்கிழார் பெருமான் ஒரு இடத்துல சொல்லுவார் பாருங்க, பணிவுடைய வடிவுடையார் அப்படின்னாரு. பணிவு அவருடைய வடிவம் என்னன்னா பணிவு தான் வடிவம். பணிவுடைய வடிவுடையார் அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். அப்படி அவர் அங்க வரவேற்பாங்க. இங்க நம்ம சாமிய நன்று முத நல்வரவு நங்கள் தவம், பரவாயில்ல பெரியவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போறதுக்கு வராரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வரவேற்று அப்படியே அவரை உட்கார செய்யறாங்க. உட்கார மாட்டேங்கிறார். வந்தவர் உட்காரலாம்ல, பெரியவர் தானே, உட்கார்றது இல்ல. நேரா கல்யாண மாப்பிள்ளைக்கு முன்னாடி போய் இப்படி நின்றார். அப்படி நின்று சபையை பார்த்து பேசுறாரு சாமி. ஆவது கேன்மின் மறையோர் அப்படின்னாரு. நான் சொல்றது கேளுங்க ஐயா, என்னடா அது கல்யாணத்துக்கு வந்தால் இப்படி பேசுனா எப்படி இருக்கு? ஆவது கேன்மின் மறையோர் என் நாவல் நகர் ஊரான் என் அடியான் அப்படின்னார். எடுத்தோன்னா சப்ஜெக்டுக்கு வந்துட்டார். என் நாவல் நகர் ஊரான் என் அடியான், இவன் வந்து என்னுடைய அடிமை அப்படின்ட்டு இது நான் மொழிவது என்றான். என்ன சொல்லாரு சேக்கிழார் பெருமான்? தேவரையும் மால் முதல் தேவரையும் வேறடிமையாக உடைய பெம்மான் அப்படின்னார். தேவர்களெல்லாம் அடிமையாக வச்சிருக்கக்கூடிய சிவபெருமான் இவரை வந்து
இவன் என்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லி சொன்னார். அது பின்னாடி சொல்வாரு, தேவர்களை எல்லாம் அடிமை கொண்டது எப்படின்னா அவங்கெல்லாம் கொத்தடிமைகள், இவர் என்ன அடிமைனா காதல் அடிமையா. சேக்கிழ பெருமான் அது உரையாசிரியர் சொல்றாரு, காதல் அடியான் அப்படின்னா. ஏன்னா அன்போடு அடிமை கொள்ளுவது. அவங்கெல்லாம் ஏவல் செய்யக்கூடியவர்கள், நம்ம வீட்டில் வேலை செய்யற மாதிரி, அவங்கெல்லாம் வீட்டு வேலைக்காரங்க மாதிரி. இது அப்படி இல்லை, அது காதல் அடியான், விரும்பி ஆட்கொண்டவர். அதனால அந்த இடத்துல அப்படி சொல்ற பொழுது சுந்தரனுக்கு வந்து சிரிப்பு வந்துடுது. அப்படி முகம் நோக்கி நக்கான்னா கொஞ்சம் அப்படி கேவலமா சிரிக்கிறது. சாமியை பார்த்துட்டு இந்த பெரியவருக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சாரு இருக்குது. ஏன்னா ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் அப்படின்னாரு. அந்த இடத்துல பித்தனோங்கிற இது மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு அந்தனனும் சொன்னதில்லை. ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன். இந்த வயசானவருக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சார் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே சாமி அப்படியே பார்க்கிறாரு, நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, அதை பத்தி எனக்கு அவர் பித்தன்னு சொன்னாலும் சரி பேயன்னு சொன்னாலும் சரி, அவர் சொன்னது பித்தன் தான். ஆனா இவர் இன்னொன்னு சேர்த்திக்கிறாரு சாமி, நீ பித்தன்னு சொன்னாலும் சரி பேயன்னு சொன்னாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வரும்னர். சும்மா வெட்டி பேச்செல்லாம் ஏப்பா பேசிட்டு இருக்கிற, நீ எனக்கு அடிமை வந்து எனக்கு பணி செய். முதல்ல அதான் சொல்லணும். பணி செய்யாதவன்லாம் இல்லாதெல்லாம் பேசிட்டே இருப்பான், பணி செய்யறவன் ஜேதிக்கு எடுத்து போடுவான். கோயில் பார்த்தீங்கன்னா பணி செய்யறவன் செஞ்சுட்டு இருப்பான், பணி செய்யாத செய்யறவன் ஜேதிக்கு எடுத்து போடுவான். அதான் சொல்றாரு அந்த இடத்துல, சாமியே சொல்றாரு, இது நாம சொல்ல, வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வரும் அப்படின்னாரு. அப்புறம் சுந்தரருக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாயிட்டே வருது, அப்புறம் சிரிப்பும் வருது. அதாவது இந்த இடத்துலங்க அவர் பேசுறது அவருக்கு கோபம் வருது, ஆனா அவரை பார்த்தா அவர் பின்னாடி போகணும்னு தோணுது. அதுதான் அந்த ஒரு பிணைப்புங்கிறது. அந்த அதாவது ஒரு காந்தத்தை ஒரு காந்தம் வந்து இரும்ப எப்படி இருக்கும் அது மாதிரி அவருடைய அந்த பார்வை, அவருடைய ஒரு செயல்பாடெல்லாம் அப்படியே சுந்தரர் அப்படி விட மாட்டேங்குது, அப்படி இழுக்குது. அப்புறம் எல்லாரும் கேட்கறாங்க, எதை வச்சு நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்ற பொழுது, இவனுடைய பாட்டனார் எனக்கு ஓலை எழுதி கொடுத்திருக்கிறார், இவன் வந்து அடிமைன்னு சொல்லி ஓலை எழுதி கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அப்ப அவங்க எல்லாரும் கேட்கறாங்க, சரி சான்று இருக்குதா அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து அவரு ஓலை கையில வச்சிருக்கிறார். அதாவது யானும் என் வழி மரகுலோரும் வெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு அடிமை அப்படின்னு அந்த அடிமை சாசனத்தை அவர் காட்டுறதுக்குள்ள சுந்தரம் என்ன பண்றாருன்னா பிடிச்சு கிழிச்சிடுறாரு. பிடிச்சு அவர் சாமி ஓடுறாரு, அந்த காவனத்துல அந்த பந்தல் அப்படி ஓடுறாராம். இவர் அப்படியே பின்தொடர்ந்து போறாரு. சேக்கிழ பெருமான் என்ன சொல்றாருன்னா, திரிபுரங்களை எல்லாம் எரித்த சிவபெருமான் அவரை வேற யாரு போய் பிடிக்க முடியும், சுந்தரரை தவிர யாராலே பிடிக்க முடியாதான். ஏவன சிலையனாரை யார் தொடர்ந்து எட்ட வரலாறு அப்படிம்பாரு சேக்கிழ பெருமான். வேற யாராலையும் பிடிக்க முடியாது, யாராவது பிடிக்க முடியுமா சிவபெருமான? ஆனா சுந்தரர் பிடிச்சிட்டார். சுந்தரர் பிடிச்ச அந்த ஓலையை டக்குன்னு பிடிச்சாரு, கிழிச்சிட்டாரு. உடனே அவர் வந்து முறையிடுறாரு, அது படியோலை, நான் ஒரிஜினல் வந்து என்கிட்ட இருக்கு, அது படியோலை தான். இப்ப இந்த ஓலையை கிழிச்சதுனால அப்பவே ஜெராக்ஸ் வந்துருச்சு பாருங்களேன். அவன் இந்த ஓலையை கிழிச்சதுனால அவன் தப்பு செஞ்சாங்க ஒத்துக்கிறான், அதனால வந்து அவன் தப்பு செஞ்சிருக்கிறான், அவன் அடிமைதான் அப்படின்னு சொல்லி சாமி நிக்கிறார். அப்ப அவங்க எல்லாம் வந்து எல்லாம் விசாரிக்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, சரி இந்த ஊர்ல வேண்டாம், உன்னோட ஊர் எதப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னுடைய ஊர் வெண்ணெய்நல்லூர், நான் வெண்ணெய்நல்லூர்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற பொழுது இவங்க இவர் என்ன சொல்றாங்கன்னு எல்லாரும், சரி சொந்த ஊர்ல யாரும் பொய் பேச முடியும், தெரியும் என்னோட வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊருக்காரன் விட்டுருவானா, நம்ம ஊருக்கார நம்மளுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டான், இவனை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னா. அது மாதிரி சரி சொந்த ஊர்லயே வச்சுக்கலாம், வெண்ணெய்நல்லூர்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெண்ணெய்நல்லூர் வராங்க. வெண்ணெய்நல்லூர்ல வந்து அவரு சொல்றாரு, சாமி நல்ல மறையோர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபை வெண்ணெய்நல்லூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி வெண்ணெய்நல்லூருக்கு அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய சபையில மீண்டும் பேசுறாங்க. அப்படி பேசுகின்ற பொழுது பார்க்கிறாங்க, அந்த ஒரு ஒரிஜினல் இருக்கு இல்லைங்களா, மூல ஓலை, அந்த மூல ஓலையை காட்டுறார். அந்த மூல ஓலையில அவைய பாட்டனார் கைச்சாற்றிட்டு அந்த ஓலையில வந்து அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது, வெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு யானும் என் மரபுரோரும் வழி அடிமை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த ஓலையை பார்த்து எல்லாரும் படிச்சு சொல்றதுக்கு பிறகு வேறு வழியே இல்லாம அவர் வந்து அடிமைதான் அப்படிங்கறத ஏத்துக்கிறார். அப்படி அடிமைன்னு ஏற்றதுக்கு பின்னாடி பெரியவங்களை என்ன கேட்கறாங்கன்னா, சரி எங்க ஊர் பையனை நாங்க அனுப்புறோம், நீங்க சொன்னதுனால உங்களுடைய மரபை காட்டுங்க, நீங்க உங்களுடைய அதெல்லாம் கேட்கறாங்க பாருங்க. உங்க மரபுகள் வந்து யாராரு, உங்க மரபு முந்தைய மரபு யாரு
அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுதுதான் பெருமான் என்ன செய்யறாருன்னா, என்னுடைய மரபு வெண்ணேலூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி வெண்ணேலூர் அப்படியே அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த எல்லாரும் கூட போறாங்க பெரியவங்க எல்லாம். இப்ப சாமியும் சுந்தரரும் மட்டும் அப்பதான் சொல்லுவாருங்க, அதாவது ஒரு காந்தத்துக்கு பின்னாடி ஒரு இரும்பு எப்படி அப்படி அணையுமோ அது மாதிரி சுந்தரர் போறாரு. அவர் விட்டு பிரியவே முடியல, அவரால கோபம் வந்தாலும் கூட பிரிய முடியல. அப்படியே உள்ள போற பொழுது எல்லாரும் ஒரு கட்டத்துல நின்றுறாங்க. சாமி என்ன பண்றாருன்னா நேரா கோயிலுக்குள்ள போறார். வெண்ணேலூர் கோயிலுக்குள்ள செல்லுகின்ற பொழுது அப்ப சுந்தரரும் பின்னாடியே போறார். அப்ப சுந்தரர் பின்னாடியே செல்லுகின்ற பொழுது சாமி அங்க மறைஞ்சிடுறார். மறைஞ்சிட்டு அவர் அசரீரி மட்டும் கேட்கும். அசரீரி சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, சுந்தரரை பார்த்து, முன்பு நீ நமக்கு தொண்டன், பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது அப்படின்னு சொல்லி சாமியினுடைய அசரீரி கேட்கும். அசரீரியா சொல்றார், முன்பு நீ நமக்கு தொண்டன், போன பிறப்புலயே நீ எனக்கு அடிமையா இருந்த, பிறகு நம்முடைய ஏவல்னால இந்த மண்ணுலகத்தில் நீ பிறந்த அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அவருக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. ஏன்னா அந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாருன்னா, ஒரு தாய் பசுவை பிரிந்த ஒரு கன்று குட்டி எவ்வளவு மகிழ்ச்சி அடையுமோ அந்த மகிழ்ச்சி சுந்தரர் அடைஞ்சாராம். இப்ப கல்யாணம் பண்ணணும் அந்த பெண் அதெல்லாம் மறந்துட்டார். முன்பு நீ நமக்கு தொண்டன், பின்பு நம் ஏவலாலை பிறந்தனை மண்ணின் மீது அப்படின்னு சொன்ன உடனேயே ஓ சாமி தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அப்பதான் அவருக்கு தெரியுது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லாரு, ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறி நம்பி அப்படின்னு. ஈன்றான் கணைப்பு கேட்ட அப்படின்னா ஒரு தாய் பசுவனுடைய ஓசையை கேட்ட கன்று குட்டி எவ்வளவு மகிழ்ச்சியா துள்ளுமோ அது மாதிரி அப்படியே துள்ளி ஆடுனாரு. அப்ப சாமி கேட்கிறாரு, மற்ற நீ வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, பின்பு நம் வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அச்சனை பாட்டேயாகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் அப்படின்னா சாமி அதாவது முன்பு அதாவது மற்ற நீ வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனர். நீ வன்மை பேசுனதுனால வன்தொண்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாமத்தை நீ பெற்றாய். நமக்கு என்ன பிடிக்கும்னா தமிழ் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் அச்சனை பாட்டேயாகும் அப்படின்னார். ஏன்னா நீ ஏதோ ஒன்று பாடு அப்படின்னு சொன்னா சுந்தரருக்கு சமஸ்கிருதம் தெரியும். ஏன்னா ஆதிசைவ கோத்தரத்துல வந்தவர், அவர் வேதம் தெரியும், ஆகமம் தெரியும், எல்லாமே தெரியும் அவருக்கு. ஆனா தமிழால பாடணும்ட்டார் சாமி. மற்ற நீ வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பு மிக்க அச்சனை பாட்டேயாகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால். தமிழால பாடு சுந்தரா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேதான் உடனே சரி சாமியே சொல்லிட்டாருல்ல அப்படின்னு சொல்லி பாடல. அப்ப என்ன சொல்றாருன்னா சுந்தரரு, ஒதிலாமதே குணப்பெரும் கடலே நாயினேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன், பாடும் பரிசு எனக்கு அருள வேண்டும் அப்படின்னா. சாமி உங்களுடைய பெருமை என்ன, என்னுடைய சிறுமை என்ன, உங்களுடைய பெருமையை நான் பாட முடியுமா என்று சொல்லி அப்படியே சுந்தரர் அங்க இறங்கி நிற்கிறார். அப்படி நிற்கின்ற பொழுதுதான் அப்பதான் சாமி சொல்றார், நீ பித்தன் என்றே பாடுவாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பதான் பித்தா பிறை சூடி பெருமானை அருளாலா எத்தான் மரபாதை நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள்துறையில் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாம் என்று சொல்லி, சாமி ஏற்கனவே நான் உனக்கு அடிமை, ஆனா அடிமை இல்லைன்னு இவ்வளவு நேரம் சொன்னனே என்று சொல்லி அந்த பதிகம் முழுக்க அப்படியே இறங்கி இறங்கி பாடிய திருப்பதிகம். அந்த பதிகம் கொத்தார் மலல் குழலாய் ஒரு கூறாய் அடியவர்வால் மெய்த்தாயினும் இனியானை அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். அப்படின்னா அருமையான இடங்கிறது. தடுத்தாட்பட்ட புராணத்துல இந்த உடம்பு கொடுத்த அம்மா இருக்கிறா பாருங்க, இந்த உடம்பு அம்மா தான் நமக்கு கொடுத்தா, அம்மா ஒரு உயர்வு தான் இல்லைன்னு சொல்ல, இதை விட சிறந்த தாய் ஒருத்தி இருக்கிறான்னா சிவபெருமான் தான். மெய்த்தாயினும் இனியானே. ஏன்னா இந்த உடம்ப கொடுத்த அம்மா எப்படின்னா இந்த பிறப்பு முழுக்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பா. ஆனா அந்த தாய் இருக்கிறாங்க பாரு, ஆரூர் பெருமான் இருக்கிறான் பாருங்க, ஒவ்வொரு பிறப்புலையும் நம்ம கூடவே வரும். ஒவ்வொரு பிறப்புலையும் நம்ம போட்டு துவைச்சு 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 அந்த அழுக்கை எல்லாம் நீக்கி அது வரைக்கும் விட மாட்டார் சாமி. எத்தனை பிறப்பு எடுத்தாலும் சரி அத்தனை பிறப்புலையும் நம்ம கூடவே வரக்கூடிய வானநாடனே வழித்துணை மருந்தேனார் சுந்தரமூர்த்தி சாமிகள். நம்ம வாழ்க்கை பூரா நம்ம கூட வந்து கொண்டே இருக்கக்கூடியது ஆரூர் பெருமான் தாங்க. ஆமா, அதான் அந்த ஆரூர் அந்த பெருமானத்தான் சொல்றாரு, மெய்த்தாயினும் இணையானை அவருடைய பித்தா பிறைசூடியனும் பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணை முழுதாம் உய்யவே அருள் செய்தார் என்று சொல்லி
அப்படியே அந்த பித்தா பிரைசுடி பதிகத்தை பாடி முடிக்கிறார். அதற்கு பிறகு அவர் அந்த அவருடைய அவதார தலமாக இருக்கக்கூடிய நாவலூர் பொய்யை கோவலன் நான்முகி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடுறார். மீண்டும் அவர் எங்க வர்றாருன்னா திருத்துறையூர் வருகிறார். திருத்துறையூர் அப்படிங்கிறது நமக்கு சைவ சித்தாந்தத்துல அருணந்தி சிவாச்சாரியாருடைய அவதார ஸ்தலம், அதே மாதிரி அவருக்கு முக்தி ஸ்தலமும் அதுதான் திருத்துறையூர். அந்த திருத்துறையூர்ல பெருமான் என்ன கேட்கிறாருன்னா தவநெறி வேணும்னு கேட்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இறைவன் ஆட்கொண்டாச்சு இல்லைங்களா? இறைவன் ஆட்கொண்டாச்சு, வேற என்ன? இறைவனே ஆட்கொண்டாச்சு, அதுக்கு மேல என்ன? அப்படி இல்லை, தவநெறி வேணும்னு கேட்கிறார். அதுதான் அங்கதான் சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க, சிவனுரையும் திருத்துறையூர் சென்றணைந்து தீவனையால் அவனெறியில் செல்லாமை தடுத்தாண்டாய் அடியேற்கு தவநெறி தந்தருள் என்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் பாடினார் அப்படின்னார். அப்படின்னா அவரை அவனெறியில் செல்லாமல் தடுத்தது ஒரு துறை, அதுக்கு பேர் அருட்துறைன்னு பேருங்க. திருவண்ணூருக்கு பேர் என்னங்க? அருட்துறை இல்லைங்களா? திருவருட்துறையே பூக்கார் அப்படின்னு சொல்றார். அருட்துறை அது. அப்ப அவனெறியில் துறைன்னா என்ன தெரியுங்களா? பொதுவா கரையேறக்கூடிய இடம் அர்த்தங்க. இப்ப ஆத்துக்கு போறோன்னு வைங்களேன், துணி துவைக்கிற துறை, அது தண்ணி எடுக்கிற துறை, குளிக்கிற துறை, இப்படி துறை அப்படின்னா கரையேறக்கூடிய இடம் அர்த்தங்க. இப்ப அவனெறியில் செல்லாமல் தடுத்தது ஒரு துறை தடுத்தாட்பட புராணத்துல. சரி, தவநெறி கொடுத்தது இது என்ன? தவத்துறை. துறையூருக்கு பேர் என்னங்க? தவத்துறை. அதாவது சாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு பேர் உண்டு, அந்த ஊருக்கு ஒரு பேர் உண்டு. திரு தூங்கானை மாடம் அப்படிங்கிறது கோயில் இருக்கக்கூடிய பேரு. வெண்ணாகடம் அப்படிங்கிறது ஊருனுடைய பேர். தூங்கானை மாடம்ங்கிறது தான் சாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர். இப்படி இதே மாதிரி சாத்தமங்கை அப்படிங்கிறது ஊருனுடைய பேருங்க. அதுக்கு இன்னொரு பேரு, சாத்தமங்கைக்கு ஊருனுடைய பேர் ஒன்று இருக்கும். அதே மாதிரி சாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு பேர் வருங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் உண்டு. அதுல தவத்துறை என்று சொல்லுவது திருத்துறையூர். அங்கதான் மலையார் அருவி திரள்மா மணியுந்தி என்று சொல்லக்கூடிய பதிகத்துல அந்த ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்ற, தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. அப்ப ரொம்ப முக்கியம் பாருங்க, தவநெறிங்கிறது ரொம்ப முக்கியம். தவநெறின்னா என்னன்னா சாத்திர ஞானங்க, தத்துவ ஞானம். அந்த தத்துவ ஞானம் அவருக்கு அங்க கிடைக்குது. கிடைச்ச உடனே பெருமான வழிபாடு செய்யறாருங்க. அதாவது மலர்களை கொண்டு பெருமான, அவர் ஆதிசைவ கோத்திரத்துல வந்தவர். அவர் ஆன்மார்த்தமும் செய்தார், பரார்த்தமும் செய்யறார். பரார்த்தம் அங்கதான் செய்யறார். அதாவது வந்தொண்டர் மலர் கொண்டு வந்தித்தார் வந்தொண்டர் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் அங்க சொல்றாருங்க. அப்படி பெருமானை வணங்கி அங்கிருந்து அவர் அந்த தவநெறி பெற்றதுக்கு பிறகு அப்பதான் அவருக்கு என்ன தோணுதுன்னா, தில்லையம்பதி நிறுத்தனார் திருக்கூத்து தொழுவதற்கு நினைவுற்றார் அப்படிங்கிற சேக்கிழ பெருமான். அங்கதான் சிதம்பரம் போகணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் சிதம்பரம் போகணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. அப்படி சிதம்பரம் போகணும்னு சொல்லி அங்கதான் அவருக்கு என்ன வருது, அப்பதான் நம்ம சிதம்பரத்தை நோக்கி யாத்திரை வர, தில்லையை நோக்கி யாத்திரை வருகின்ற பொழுது முதல் திருவதிகை வருகிறார். திருவதிகை வந்த உடனே அவருக்கு என்ன நினைவு வருதுன்னா, அப்பர் சாமிகள் நினைவுக்கு வர்றார். அப்பர் சாமிகள் ஆட்கொண்ட பதி இல்லைங்களா? அவர் சமணத்துல இருந்தவரை திலகவதி அம்மா பல முறை பெருமான விண்ணப்பம் செய்து அவர் சமணத்துல போய் 40-50 ஆண்டுகள் ஆகி போச்சு. போனவர் மீண்டும் திரும்பி வரவே இல்லை. இந்த அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு, அவருக்கும் வயசாயிடுச்சு. அம்மா பெருமாண்ட ஒரு விண்ணப்பம் வச்சாங்க, தூண்டு தவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசமய குளிர் என்றும் எடுத்தால வேண்டும் என பலமுறையும் விண்ணப்பம் வைத்தார். அம்மா மாதிரி ஒரு தவம் செஞ்சவங்க யாருமே இல்லைங்க. திலகவதி அம்மான்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில யாருக்கும் ஒரு கஷ்டம் வரக்கூடாது, எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது. அதாவது எப்படின்னா, சின்ன வயசு, திருமணம் பேசி முடிச்சிருக்கிறாங்க, அப்பா திருவடி அடைஞ்சிட்டாரு, அப்பா போயாச்சுன்னு சொல்லி அம்மா இந்த மண்ணுலகத்துல வாழ பிடிக்கல. ஆமா, கற்புடைய மாதினியார் கணவனார் உடன் சென்றார். அப்படி பிள்ளைகளை எல்லாம் ஒரு துகளாக நீத்தார் அப்படின்னார் சேக்கிழ பெருமான். ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு பையன் இருக்குது, நாவுக்கரசர், அதெல்லாம் தான் நினைக்கல, கணவனோட போகணும்னு போயிட்டாங்களாம். சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க. சரி, கணவனும் போயாச்சு, மனைவியும் போயாச்சு, அந்த குழந்தைகளுக்கு யார் இருக்கிறாங்க? மனம் பேசி முடிக்கப்பட்ட கணவன் கலிப்பகையார். கலிப்பகையாருக்கு ஒரு போருக்கு போறார், அவர் ஒரு படை தளபதி. திலகவதி அம்மாவுக்கு மனம் பேசி முடிக்கப்பட்ட மாப்பிள்ளை. கலிப்பகையார் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அப்படின்னார். போருக்கு போனவர் இறந்து போயிட்டார். இப்ப அம்மா என்ன செய்வாங்க? அப்பா இல்ல, அம்மா இல்ல, மனம் பேசி முடிக்கப்பட்ட கணவன் போயாச்சு, அம்மா அப்பா பேசி முடிக்கப்பட்ட கணவன் இறந்துட்டார். இனி ஒருத்தனுக்கு நான் மனைவியாக விரும்பல. அதனால இந்த இவ்வுயிரை அவ்வுயிரையோடு
இசை வைப்பேன் என மொழிந்தார். இந்த உயிரா அந்த உயிரோட கொண்டு போய் சேர்த்துறேன், இனிமேல் நான் அந்த மண்ணுலகத்தில் இருக்க மாட்டேன். அப்படி ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது அப்பர் சாமிகள் போய் காலில் விழுந்து அழுகிறார். நீ போயிட்டீங்கன்னா நானும் போயிடுவேன், இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே தம்பியார் உளராக வேண்டுமென வைத்ததையான அவன் தம்பிக்காக உயிர் வாழ்ந்தது நம்முடைய அம்மா திலகவதி அம்மா. தம்பி என்ன செஞ்சாரு, குறிப்பிட்ட வயசு வந்தோடனே சமணத்துக்கு போயிட்டாரு. சமணத்துக்கு போனதுக்கு பிறகு அம்மா என்ன பண்ணாங்கன்னா மீண்டும் உயர துறக்க விரும்பல. அப்பதான் என்ன பண்றாங்கன்னா திருவதிகையில போய் ஒரு தவச்சாலை அமைத்து அந்த உளவார பணிகள் பெருமானுக்கு மலர் தொண்டு செஞ்சாங்க. அது மாதிரி ஒரு திலகவதி அம்மா மாதிரி வாழ்க்கையில் ஒரு துன்பம் நமக்கு வந்ததுன்னு வைங்களேன், சைவத்துல எல்லாம் நம்ம நிக்க மாட்டோம், நிக்க முடியாது. அந்த அம்மா மாதிரி ஒரு தொண்டு செஞ்சவங்களை பார்க்கவே முடியாது. கணவன் அந்த அப்பா போயாச்சு, அம்மா போயாச்சு, தம்பியும் போயாச்சு, கணவன் மனம் பேசி முடிக்கப்பட்ட கணவனும் போயாச்சு. ஆனா மனம் தளராத பெருமானுக்கு தொண்டு செஞ்சாங்க. அந்த திருவதிகையில வராரு. அங்கதான் அப்பர் சாமிகளை ஆட்கொண்டது. திருவாளன் திருநீர் திலகவதியார் அழிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தேத்த. அப்படியே உருவார நீரணிந்து கொண்டு பாரு சேக்கிழ பெருமான். அப்படி அக்கா திருநீர் கொடுக்கறாங்க. நாவுக்கரசு பெருமான் அந்த திருநீற்றை அப்படி அணிந்து கொண்டு அப்படி அம்மா விண்ணப்பம் செஞ்ச உடனேயே உனக்கு பின்னாடி பிறந்த